வெல்கம் டு நீர் என்டர்டெயின்மெண்ட். இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் தனுஷ் டைரக்ட் பண்ணி சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற ராயன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைரக்ஷன். ஸோ தனுஷ் அவரோட செகண்ட் மூவி டைரக்ட் பண்ணுறாரு. அதுக்காக ஒரு நல்ல ஸ்டோரி தேர்ந்தெடுத்திருக்காரு. அந்த ஸ்டோரிக்கு தகுந்த மாதிரி எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆகாத மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே வடிவமைச்சிருக்காரு. அந்த ஸ்க்ரீன் பிளேக்கு தகுந்த மாதிரி ஆக்டர்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆகாத மாதிரி நல்லா வேலை வாங்கியிருக்காரு. ஸோ தனுஷோட டைரக்ஷன் இந்த படத்துல ரொம்ப நல்லா தனியா தெரியுது. ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட அடுத்த பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்சஸ். ஆக்ஷன் சீக்வன்ஸுமே படத்துல ஸ்டோரியோட சேர்ந்து டிராவல் ஆகிறதுனால நம்மளை ரொம்ப எங்கேஜிங்கா வச்சிருக்கு. பீட்டர் ஹெயினோட கொரியோகிராஃபி இந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாத்துலேயுமே ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. டிஃப்ரெண்டாகவும் இருக்கு. அடுத்த பாசிட்டிவ் ஆக்டர் செலெக்ஷன். இந்த ஸ்க்ரீன் பிளேக்கு யார் யார் நடிச்சா நல்லா இருக்குமோ அந்தந்த ரோலுக்கு அந்தந்த ஆக்டர்ஸை கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காரு தனுஷ். அதுக்கு கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். அடுத்த பாசிட்டிவ் ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ். ஸ்டார்டிங் வித் தனுஷ். தனுஷ் ஆஸ் யூஸ்வல் அவர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த படம் ஃபுல்லாக அவரை சுற்றி தான் ட்ராவல் ஆகுது. அவர் தன் ஃபேமிலிக்காக என்ன வேணாலும் பண்ணுவாருங்கிறத ரொம்ப நல்லா வெளிப்படுத்தி இருக்காரு. எமோஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா காட்டியிருக்காரு தனுஷ். அடுத்த பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா துஷாரா விஜயன். அவங்களோட ஆக்டிங், இன்ஃபேக்ட் தனுஷ் எஸ்ஜே சூர்யாவை விட அவங்களோட ஆக்டிங் பயங்கரமா இருக்கு. இந்த படத்துல தனுஷ்க்கு ஈக்குவலான ஸ்கிரீன் பிரசன்ஸ் அவங்களுக்கும் இருக்கு. அவங்க ஒரு சில எமோஷன்ஸ் எல்லாம் வெளிப்படுத்துறது ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. அதுக்கடுத்து எஸ்ஜே சூர்யா. எஸ்ஜே சூர்யா இந்த படத்துல கொஞ்சம் அண்டர் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இருந்தாலுமே அவர் எந்தெந்த சீன்ஸ்ல எல்லாம் வராரோ அந்தந்த சீன்ஸ்ல எல்லாம் ரொம்ப மெனக்கெடுற மாதிரி தெரியல. ஆனா கிளாப்ஸ் வாங்குறாரு. அதுதான் எஸ்ஜே சூர்யாட்ட ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கு இந்த படத்துல. இதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் ரோல்ல நிறைய ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. காளிதாஸ் ஜெயராம், சந்தீப் கிஷன். இவங்க தனுஷ், துஷாரா விஜயன் கொடுத்து அவங்க 2 பேரும் படம் ஃபுல்லா டிராவல் பண்றாங்க. அவங்களோட ஆக்டிங்கும் படத்துல ரொம்ப நல்லா வந்திருக்கு. அவங்க ஸ்கிரீன் பிளேக்கு தகுந்த மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல நேச்சுரலாவே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. இதுக்கடுத்து அபர்ணா முரளி. அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ்ல தான் வராங்க. ஆனா வர சீன்ஸ் எல்லாத்துலயுமே கிளாப்ஸ் வாங்குறாங்க. இதுக்கப்புறம் மற்ற சின்ன சின்ன ரோல்ஸ்ல சரவணன் நடிச்சிருக்காரு. சரவணனோட ஆக்டிங் சூப்பரா வந்திருக்கு. அதுக்கப்புறம் வரலட்சுமி நடிச்சிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங்கும் பயங்கரமா இருக்கு. இளவரசு ஒரு 2-3 சீன்ல வந்தாலும் அவரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எல்லாத்த விட பெரிய பிளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்வராகவன். செல்வராகவனோட ஆக்டிங் இந்த படத்துல ரொம்ப நல்லா இருக்கு. அவரோட வாய்ஸ் ரொம்ப பெக்யூலியரா இருக்கு. ஐ திங்க் நிறைய கேரக்டர் ரோலுக்கு அவரு செட் ஆவாருன்னு நினைக்கிறேன். ஆக்டிங்கும் நல்லா பண்ணியிருக்காரு. படம் ஃபுல்லாவே அவரும் தனுஷ்க்கு ஒரு மென்டார் மாதிரி வராரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. இது எல்லாத்த விட ஒரு பெரிய பிளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மானோட மியூசிக். பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, சாங்ஸும் சரி ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த மாதிரி இருந்தது இந்த படம். சரி, இந்த படத்துல டிராபேக்ஸ் என்னென்னு நம்ம பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சில சீன்ஸ் அங்கங்க கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கு. கரெக்டா எந்தெந்த சீன்ஸ்னு சொல்ல தெரியல. பட் இருந்தாலும் ஏதோ மிஸ் ஆகிற மாதிரியே இருக்கு படம் ஃபுல்லா. அது எங்கேயோ இடிக்கிற மாதிரி தெரியுது. மேஜர் டிராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வயலன்ஸ். வயலன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. லேடிஸும் குழந்தைகளும் பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இதுக்கு அடுத்த டிராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்துல ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த ட்விஸ்ட் ஜஸ்டிஃபையிங்கா இல்ல. ஏதோ வைக்கணுமேன்னு வச்ச மாதிரி இருக்கு. அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசனும் இல்லாத மாதிரி தெரியுது. அது மட்டும் படத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி தனியா தெரியற மாதிரி இருக்கு. அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும். இதை தவிர இந்த படம் ஓவரால் பாத்தீங்கன்னா தனுஷோட ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஜென்ரல் ஆடியன்சஸ் கண்டிப்பா ஒரு தடவை பார்க்கலாம். லேடிஸ் குழந்தைங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பார்க்கறது. மற்றபடி இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ரிவ்யூல இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.